ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் செல்லவிருக்கும் நாடு உலகின் தலை சிறந்த மந்திரவாதியான சமாரியனின் தாயமாகும். அவர் மந்திரத்தின் மூலம் பெண்களை எப்படி வரவைத்தார், எப்படி கவர்ந்தார். ஒரு காரை மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்துல மலை மீது ஓட்டி செல்லும் அந்த இடம் எங்கே இருக்கிறது? இங்கே உலகின் மிக நீளமான கல்லறை உள்ளது. இது நபிகள் நாயகம் அவர்களின் தோழர்களுடையது. ஓமன் கடல் வழியாக பாகிஸ்தானுக்கு மிக அருகில் உள்ள நாடு ஓமன். பாகிஸ்தானிலிருந்து மக்கள் வெறும் 40 நிமிடங்கள்ல விமானம் மூலம் ஓமனை அடையலாம். இந்த அரபு நாடு மிகவும் அழகானது. இங்கு நீங்கள் எந்த பிரம்மாண்டமான கட்டிடங்களையும் காண முடியாது. பண்டைய அரேபியாவை போன்ற மண்ணிற வெளிப்புறம் கொண்ட எளிய மற்றும் அழகான வீடுகளை நீங்க காண்பீங்க. ஓமானியர்கள் பூர்வீக அரபியர்கள். அவர்கள் தங்கள் நாட்டில் உள்ள ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய பணிகளையும் தாங்களே கையாளுகின்றனர். மேலும் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய நிகழ்ச்சிகளிலும் வரவேற்பாளர்கள் இருப்பார்கள். ஓமானிய பெண்கள் அழகுக்கு உயர்தரத்தை கொண்டுள்ளனர். ஓமான் நாட்டின் மொத்த பரப்பளவு 39,500 சதுர கிலோமீட்டர் ஆகும். பரப்பளவின் அடிப்படையில இது உலகின் 70வது பெரிய நாடாகும். ஓமனில் சுமார் 5.5 மில்லியன் மக்கள் தொகையை கொண்டுள்ளது இந்த நாடு. இவர்கள சுமார் 2.8 மில்லியன் பேர் பெண்கள் மற்றும் சுமார் 1.8 மில்லியன் பேர் ஆண்கள். இதன் பொருள் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட அதிகம். இதனால் தான் ஓமானியர்கள் எளிதாக 4 முறை திருமணம் செய்கின்றனர். அவர்கள் 20 வயதிலேயே திருமணம் செய்ய தொடங்குகிறார்கள். ஓமானின் கலாச்சாரம் மற்ற அரபு நாடுகளிலிருந்து மிகவும் வேறுபட்டது. இந்த மக்கள் எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட தொப்பிகளையும் தலைமுக்கடைகளையும் அணுகிறார்கள். ஆனா அவர்களின் திருமண விழாக்கள் மற்ற அரபு நாடுகளை போலவே இருக்கிறது. திருமணத்துக்கு பிறகு இந்த மக்கள் முழு ஒட்டகத்தையும் பெரிய தட்டுகள்ல விருந்தினர்களுக்கு பரிமாறுகின்றனர். அவர்கள் ஒட்டக இறைச்சியுடன் தேனையும் உள்ளூர் நெய்யையும் சேர்க்கிறார்கள், சேர்த்து சாப்பிடுகின்றனர். ஓமானி சில்வாவை பற்றி பேசினா அது உணவுக்கு பிறகு பரிமாறப்படும் அரபு உலகின் ஒரு அன்பளிப்பாகும். இந்த அன்பளிப்பு அரேபியா முழுவதும் மிகவும் பிரபலமானது மற்றும் நன்கு அறியப்பட்டது. நபஷின் சமாரிய மந்திரவாதி என்பவர் எந்த ஒரு அழகான அரபு பெண்ணின் பாதங்களில் உள்ள அழுக்க தனது ஜின்னை கொண்டு அகற்றி அவள் மீது ஒரு மந்திரம் போட்டு அவளை தன் பக்கம் அழைப்பார். அவர் அந்த பெண்ணை தான் விரும்பியதெல்லாம் செய்ய வைப்பார். அதனால்தான் இன்று ஓமானிய பெண்கள் நீண்ட அபாயக்களை அணுகிறார்கள். இந்த சமாரிய மந்திரவாதியின் அரண்மனை ஓமானி நகரமான சலாலாவில் இன்றும் உள்ளது. அவரது கல்லறையும் உள்ளேதான் உள்ளது. அதை பார்க்க மக்கள் தொலை தூரத்திலிருந்து வருகிறார்கள். ஆனா உள்ளே செல்வது முற்றிலும் அனுமதிக்கப்படவில்லை. அதனால்தான் ஒரு சபியாக அல்லாம ஒரு தாயத்தாக ஆனார். அந்த தாயத்துவம் அங்க இருக்கிறது. அவரை உலகம் ஹஜ்ரத் உவைஸ் கர்னி, அதாவது அல்லாஹ் அவர் மீது திருப்தி கொள்வனாக என்று அறியும் வரியில் எழுதப்பட்டுள்ளது. அவர் தன் தாயாருக்கு மிகவும் சேவை செய்ததால நபி அவர்கள் இப்படி கூறினார்கள்: யாராவது ஏமனுக்கு சென்றால் உவைஸ் கர்னிக்கு என் சலாம் என்று சொல்லுங்கள். முக்கியமாக அங்கு அழகிய கடலும் தென்படுகிறது. ஓமானின் நாணயம் ஓமானி ரியால் ஆகும். ஒரு ஓமானி ரியால் 350 இந்திய ரூபாய்க்கு சமம். இது உலகின் 3வது வலிமையான நாணயமாகும். முக்கியமாக உலகின் மிக நீளமான கல்லறை இம்ரான் அலி. தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் பாத்திகாவை ஓதுவதற்கும் இங்கு வருகிறார்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சலாலா நகரம் ஏமனில் ஒரு பகுதியாக இருந்தது. மேலும் சலாலாவிலேயே வாடி சபா அமைந்துள்ளது. அதன் ராணி பல்கிஸ் ஆவார். பல்கிஸ் ராணியின் சமூகம் கம்ஜி சபா என்று அழைக்கப்பட்டது. பல்கிஸ் ராணி தனது சமூகத்தை பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான பல்கிஸ் ராணியின் அரண்மனை இன்றும் சலாலாவில் உள்ளது. அவர்கள் பல்கிஸ் மகாராணியை இஸ்லாந்துக்கு அழைத்தார். ஏனெனில் அந்த நாட்டு மக்கள் நெருப்பையும் சூரியனையும் வழிபட்டனர். இந்த அரண்மனை சிறிய மற்றும் பெரிய கற்களால் கட்டப்பட்டிருக்கு. மேலும் அது இன்றும் அதே நிலையிலேயே உள்ளது. இந்த அரண்மனையை காண உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் இங்கு வருகிறார்கள். சலாலா என்பது அரேபியா முழுவதும் கோடை வெப்பம் பரவும் போது, அதாவது ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள்ல மத்தார் மழை அனுபவிக்கும் போது, மத்தார் என்றால் லேசான மழை என்று பொருள். காற்று எப்போதும் ஈரப்பதமாக இருக்கும். இந்த நாட்கள்ல சலாலாவின் மலைகளும் பசுமையாக மாறுகிறது. அரபு உலகின் அனைத்து பகுதியிலிருந்தும் மக்கள் இந்த பருவத்தை கொண்டாட சலாலாவுக்கு வருகிறார்கள். இந்த நாட்கள்ல இங்கு ஒரு கண்காட்சியும் நடத்தப்படுது. சுல்தான் காபூஸின் தந்தை சயித் பின் தைமூரின் மனைவிக்கு ஏமன் சுல்தானின் சலாலா நகரம் வரதட்சணையாக பரிசீலிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தைமூரின் மனைவி ஏமன் மன்னனின் மகளாவார். மஸ்கத் நகரம் ஓமனின் தலைநகரமாகும். மேலும் இது ஒரு முறையான மாகாணத்தின் அந்தஸ்தையும் கொண்டிருக்கு. இந்த மாகாணம் 3500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்திருக்கு. இங்கு சுமார் 1.8 மில்லியன் மக்கள் வசிக்கின்றனர். ஓமானில் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக உள்ளது. மில்லியன் கணக்கான பாகிஸ்தானியர்கள், இந்தியர்கள் வேலைக்காக மட்டுமே அங்கு உள்ளனர். இந்த பகுதி கடற்கரையோரத்தில் அமைந்துள்ளது. மஸ்கட்டின் கார்னிஸ் அழகானது. நீங்கள் எங்கு சென்றாலும் கடற்கரையோரமாக ஒரு கார்னிஸ் இருக்கும். மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக பொழுது கழிக்கும் நேரம் இங்குதான். 1970க்கு முன்பு ஓமன் ஒன்றுமே இல்லாத நாடாக இருந்தது. துறைமுகமோ விமான நிலையமோ எதுவுமே இல்லை. வெறும் 10 கிலோமீட்டர் மட்டுமே சாலைகள் இருந்தது. ஆனா இன்று ஓமன் உலகின் மிகவும் நவீன நாடாக திகழ்கிறது. இந்த பழமையான நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு சென்றவர் சுல்தான் காபூஸ் ஆவார். சுல்தான் காபூஸ் 50 ஆண்டுகள் ஓமானின் மன்னராக இருந்தார். ஓமான் மிகவும் தூய்மையானது. அதனுடன் ஒப்பிடும்போது ஐரோப்பா கூட ஒன்றுமில்லை. ஒரு காலத்துல போர்ச்சுகல் இங்கு ஆட்சி செய்தது. அதன் பிறகு சயித் பின் ஆட்சி செய்தார்.
திமூர் அதை முடித்தார். ஓமன்ல நீங்கள் எங்கும் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் காண்பீங்க. இந்த மலைகள் பசுமையாகவும் மிகவும் அழகாகவும் உள்ளது. ஓமன் இருபுறமும் உள்ள சாலைகளும் பனைமரங்களும் அதன் அழக மேலும் கூட்டுகிறது. உங்களுக்கு தெரியுமா, சுல்தான் காபூஸின் அரண்மனை தங்கத்தால் ஆனது. இந்த அரண்மனை மிகவும் பெரியது. நீங்கள் உள்ளே செல்ல முடியாது. நீங்கள் எல்லாவற்றையும் வெளியிலிருந்து பார்க்க அனுமதிக்கப்படுவீர்கள். இந்த அரண்மனையின் அறைகள் முதல் குளியலறை வரை அனைத்தும் தங்கத்தால் ஆனது. ஹட்டாவில் உள்ள இந்த அரண்மனையின் கதவுகளும் தூய தங்கத்தால செதுக்கப்பட்டுள்ளது. சுல்தான் காபூஸ் உலகின் பணக்காரர்கள ஒருவராகவும் மிகவும் நல்ல மனிதராகவும் இருந்தார். அவர் அரபு உலகின் மிக பழமையான மன்னர்களில் ஒருவர். சுல்தான் காபூஸ் மசூதியை பார்க்கிறோம். இது ஓமனின் மிகப்பெரிய மசூதி ஆகும். இதுல ஒரே நேரத்துல 2000 வழிபட்டவர்கள் வரை தங்கலாம். இந்த மசூதி 2001 கட்டி முடிக்கப்பட்டது மற்றும் 5 மினார்களை கொண்டுள்ளது. இந்த மசூதியின் சிறப்பு என்னவென்றால் அதன் உள்ளே விரிக்கப்பட்டிருக்கும் கம்பளத்துல மசூதி முழுவதும் ஒரே ஒரு கம்பளம் மட்டுமே உள்ளது. இந்த மசூதி உலகின் மிக உயர்ந்த கற்களால அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஓமனிய அரபு பெண்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். அவர்கள் பெரிய கார்களையும் அழகான வீடுகளையும் வைத்திருக்கிறார்கள். பணம் மிகவும் சாதாரணமாக காணப்படுகிறது. இந்த பெண்கள் தங்கத்தை மிகவும் விரும்புகிறார்கள். இங்குள்ள பெரும்பாலான பெண்களிடம் கோடிக்கணக்கான மதிப்புள்ள தங்கம் உள்ளது. ஒட்டகத்தின் ரத்தம் கண்டெடுக்கப்பட்ட கல்லும் உள்ளது. ஓமன்லேயே ஒரு பள்ளத்தாக்கு உள்ளது. இங்கு மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல கார்களும் மலையில் ஏறும். இந்த பள்ளத்தாக்கு வாடிஜின் என்று அழைக்கப்படுகிறது. ஓமனுக்கு சென்றால் இந்த அடையாளங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஓமன் ஒரு அரபு நாட்டின் அசுர வளர்ச்சி வியக்க வைக்கும் சுராட்சி வரலாறு இதுதான். அரேபிய தீபகற்பத்துக்கு தென்கிழக்கு கடற்கரையின் அருகே அமைந்திருக்கும் ஒரு சிறிய நாடு ஓமன். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஏமன் என 3 முக்கிய இஸ்லாமிய நாடுகளோடு தன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. ஈரான் மற்றும் பாகிஸ்தான் நாடுகளோடு தன் கடல் பரப்பு எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது ஓமன். ஓமன் நாட்டில் பசுமையான பகுதிகள் குறைவு. ஆனா அந்த நாட்டின் கடற்கரை பகுதிகளில் சில செழிப்பான பகுதிகள் இருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தை ஒன்றாக இணைத்தால் எவ்வளவு பெரிய நிலவரப்பு வருமோ அதே அளவுக்கான நிலவரப்பு கொண்ட சிறிய நாடுதான் இது. கடந்த சில தசாப்தங்களில் கண்டிருக்கும் வளர்ச்சி பலரையும் ஆச்சரியப்பட வைக்கும். மஸ்கட்டை தலைநகராக கொண்டு இயங்கி கொண்டிருக்கும் இந்த நாட்டில் இந்த இஸ்லாமியர்கள் அதிகம் வாழ்றாங்க. இப்போது இங்கு முடியாட்சி முறை வழக்கத்தில் இருக்கிறது. சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன் ஏமி நாடுகளில் ஒன்றாக இருந்த ஓமன் இன்று ஒரு பலமான நாடாக உருவெடுத்தது எப்படி? ஒட்டுமொத்த அரேபிய நாடுகளிலேயே மிக பழமையான நாடுகளில் ஒன்று ஓமன். அழகான கடற்கரைகள், பலமான வரலாறு, அற்புதமான கோட்டைகள், ஆங்காங்கே பிரமாதமான மலைகள், பல வகையான வன உயிர் விலங்குகள், முடிவற்ற பாலைவனங்கள் என ஓமனை வர்ணித்துக் கொண்டே போகலாம். ஓமனில் கிடைக்கும் வாசன சாம்பிராணிகளுக்கு இன்றும் உலக சந்தையில ஒரு தனி மதிப்பு இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் பல நூற்றாண்டுகளாகவே இன்று ஓமன் என்று அழைக்கப்படும் நாட்டுக்குள்ள இருக்கும் தோபர் என்கிற பகுதியில் தான் மிகப்பெரிய அளவில் வாசன சாம்பிராணிக்கான மூலப்பொருட்கள் கிடைத்தன. இன்று வரை கிடைத்தும் வருகிறது. இந்த பகுதியில் இருந்துதான் வரிசையாக இந்தியா, ஆப்பிரிக்கா என பல நாடுகளுக்கும் வாசனை சாம்பிராணி பொட்டலங்கள் சென்றடைவதா கூறப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டின் தொடக்காண்டிலேயே போர்ச்சுகல் நாட்டின் ஆட்சியாளர்கள் ஓமன் நாடு அமைந்திருக்கும் நிலப்பகுதி சர்வதேச அளவில் வர்த்தகத்துக்கு எத்தனை முக்கியமானது என்பதை உணர்ந்து கொண்டனர். ஒரு கட்டத்தில் ஓமன் மீது தாக்கல் நடத்தி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். போர்த்துகீசியர்களின் ஆட்சியின் கீழ் மட்டும் ஓமன் நாடு சுமார் 150 ஆண்டுகள் இருந்தது. அதன் பிறகு ஓமன் நாட்டில் வாழ்ந்து வந்த உள்ளூர் மலைவாழ் மக்களின் கோபத்துக்கு ஆளாகி போர்த்துகீசியர்கள் விரட்டப்பட்டனர். இன்று வரை ஓமன் நாட்டின் பல பகுதிகளில் போர்த்துகீசிய கட்டிடக்கலையின் சாயல்களையும் கட்டிடங்களையும் பார்க்க முடிகிறது. முக்கியமாக அகமது பின் சைத் அல் புசைதி என்கிற ராணுவ ராஜதந்திரி சோகர் என்கிற பகுதியின் ஆளுநராக இருந்து பெர்சிய படையெடுப்பை விரட்டியடித்தார். 1744ஆம் ஆண்டு அவர் இமாமாக தேர்வு செய்யப்பட்டார். இப்படிதான் அல் சைத் ராஜ பரம்பரை ஓமன் நாட்டின் அரியணையில அமர்ந்தது. காலங்கள் ஓடினாலும் ஓமன் மட்டும் அல் சைத் பரம்பரையை விட்டு விலகவில்லை. 1800களில் ஒருங்கிணைந்த ஓமனாக இருந்த ஒரு நிலப்பகுதியில சைத் பின் சுல்தான் என்பவர் ஆட்சி வந்தார். அவர் சன்சிபர் பகுதியை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சார். அதே பகுதியில மாட மாளிகை கூட, கோபுரங்கள், தோட்டங்கள் என பலவற்றையும் கட்டி சிறப்பாக வாழ்ந்து வந்தார். ஓமன் நாட்டுக்கு பல மசாலா பொருட்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது ஓமனின் கஜானாக்களை கணிசமாக நிறைக்க உதவியது. பிரிட்டன் போல ஓமன் நாட்டின் நிலவரப்பின் மீது பெருங்காதலோடு காத்திருந்த சக்திகளை சமாளிக்கவும் தன் நாட்டு வணிகம் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் புச்சல்தனமாக அமெரிக்காவோடு ஒப்பந்தம் செய்து கொண்ட சுல்தான் இவர். 1856ஆம் ஆண்டு சைத் சுல்தான் காலமான பிறகு அவருடைய 2 மகன்களுக்கு இடையான போட்டி காரணமா ஒருங்கிணைந்த ஓமனை சன்சிபர் மற்றும் ஓமன் என 2ஆக பிரித்துக் கொண்டனர். அடுத்த சில தசாப்தங்கள் சற்றே குழப்பத்துடனே கடந்தது. 1932ஆம் ஆண்டு சைத் பின் தைமூர் என்கிற சுல்தான் ஓமனில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஓமனுக்கும் வெளிநாடுகளுக்கு இடையில் நிலவி வந்த உறவுகளை துண்டித்துக் கொண்டார். அடுத்த சில ஆண்டுகளிலேயே ஓமன் நாட்டின் பொருளாதாரத்தை அது பாதித்தது. சொல்ல போனா ஓமன் நாட்டில் வறுமை வழிந்தோடியது. கல்வியறிவு இல்லாம குழந்தைகள் இறப்பு என நாட்டின் பல முக்கிய துறைகள் தரை தட்டின. ஒரு கட்டத்தில் ஓமன் நாட்டில் வாழ்ந்து வந்த
மக்களே தங்கள் சுல்தான் மீதான அதிருப்தியை வெளிப்படுத்த தொடங்கினர். அப்போது பிரிட்டனுக்கு சென்று படித்து கொஞ்ச காலம் ராணுவத்தில் பணியாற்றிவிட்டு வந்த அவரது மகன் கபூஸ் பின் சயீத் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். 1970ஆம் ஆண்டு வாக்கில் தன் தந்தையை வெளியேற்றிவிட்டு ஓமன் நாட்டின் சுல்தானாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் 1971ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில ஓமன் ஒரு உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்பட்டது. புதிய தொடக்கம். ஓமன் நாட்டை உலகம் எந்த விஷயத்துக்காக உற்று பார்த்ததோ அதை மீண்டும் கையில் எடுத்தார் சுல்தான் கபூஸ். அப்போது ஓமன் நாட்டில் இருந்த கச்சா எண்ணெய் வளத்தை முறையாக பயன்படுத்தி ஒட்டுமொத்த ஓமன் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தினார். மக்களின் வாழ்க்கை தரம் கூடியது. சொல்ல போனா ஓமன் நாட்டில் சமூக மற்றும் கலாச்சார ரீதியில பல மறுமலர்ச்சிகளை காண முடிஞ்சது. பள்ளிக்கூடங்கள் உட்பட பல கல்வி சாலைகள், மருத்துவமனைகள், ஒரு தேசத்துக்கு தேவையான சாலை போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் பலதும் மேம்படுத்தப்பட்டது. மஸ்கட் மற்றும் ஓமன் என்று அழைக்கப்பட்ட பிரதேசம் இதே சுல்தான் கபூஸ் காலத்தில் தான் ஓமன் என்கிற இன்றைய பெயரை பெற்றது. 1970ஆம் ஆண்டு அரியணை ஏறிய இவர் 2020ஆம் ஆண்டு உயிரிழக்கும் வரை ஓமன் நாட்டின் சுல்தானாக சிறப்பாக ஆட்சி நடத்தினார். ஈரான் நாட்டோடு நட்பு பாராட்டிய சுல்தான் கபூஸ் அதே நேரத்தில் மேற்கத்திய நாடுகளோடும் நட்பு பாராட்டினார். சொல்ல போனா ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் ஒரு பாலமாக செயல்பட்டார் சுல்தான் கபூஸ். அவருக்கு குழந்தைகள் இல்லாத காரணத்தால தன்னுடைய சகோதரர் ஹைத்தம் பின் தாரிக்கை சுல்தானாக அறிவித்தார். இப்போது ஹைத்தம் பின் தாரிக் தான் ஓமனில் சுல்தானாக ஆட்சி செய்து வருகிறார். இந்த இஸ்லாமிய நாடாக இருக்கும் ஓமன் இஸ்லாத் என ஒரு புதிய மதம் உருவாவதற்கு முன் இபாத்தை பின்பற்றி வந்ததாக கூறுகின்றனர். இஸ்லாம் அறிமுகமான போது அம்மதத்தை ஆற தழுவி கொண்டது ஓமன். இன்று ஓமன் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகின்றனர். இருப்பினும் ஒரு சிறிய எண்ணிக்கையில இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களும் அந்த நாட்டில் வாழ்ந்து வருகின்றனர். உலகிலேயே அமெரிக்க டாலரை விட சக்தி வாய்ந்த வெகு சில கரன்சிகள்ல ஓமானி ரியால் கரன்சியும் ஒன்று. ஓமன் நாட்டின் பொருளாதாரத்தில் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு பொருட்கள், இயற்கை எரிவாயு போன்ற பொருட்கள் மட்டும் சுமார் 70% அதிகமாக பங்களிக்கிறது. பல எண்ணெய் வளமிக்க அரபு நாடுகளைப் போல தன் நாட்டு பொருளாதாரத்தையும் கச்சா எண்ணெய் மற்றும் அது சார்ந்த பொருட்கள்ல இருந்து பரவலாக்கும் முனைப்புல பல திட்டங்கள் அறிவிக்கிறது ஓமன். ஓமன் தாளமயமாவதை ஆதரிக்கிறது. தன் நாட்டில் முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு பாதுகாப்பும் வழங்குவதற்காக அந்த நாடு செயல்படுகிறது. கடந்த 40 ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டிப்பிடித்த நாடு கடந்த 2019ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை